ஹார்ட்டில் எந்த இடத்துல எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி, இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆயிரக்கணக்கான பேரை சரியும் பண்ணியிருக்காரு. அதனால் உங்களுக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கா? நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இது எடுக்கலாம். இது எவ்வளோ நாளில் சரியாகும், எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற கேள்வியோட இந்த காணொலிகள் போலாம் வாங்க. ஒன்று கால்சியம், உப்புனால் அடைப்பு. இன்னொன்று கொழுப்புனால் அடைப்பு. சரி, ஹார்ட்ல எந்த இடத்துல எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணியிருக்காரு. பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டு லேப் டெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் சக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காரு. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் எப்படி சாப்பிடணும், ஏன் ஹார்ட் பிளாக் வருது, இது எவ்வளவு நாள்ல சரியாகும்? கல்லீரல் கோளாறுனால ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிற ஒரு டிஜிஎல் அதிகமாகி ரத்தத்தில் கலந்துருது. அப்போ ஃபேட்டி லிவரை சரி பண்ணி முதல்ல சரி பண்ணிக்கணும். ஃபேட்டி லிவர் வராத அளவுக்கு உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியும் வாக்கிங்கும் வச்சுக்கணும். வாக்கிங்கும் உடற்பயிற்சியும் பண்ணலைன்னா, கலோரி செலவாகலைன்னா ஃபேட்டி லிவர் ஆயிடும். ஃபேட்டி லிவருக்கு அப்புறம் தான் இத்தனையும் தொடங்குது. அப்புறம் தான் கொழுப்பாகுது. அதிலிருந்து ஃபேட்டி போய் நாம் சரியான உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறனாலையும் வாக்கிங் பண்ணாமல் இருக்கிறனாலையும் சாப்பிட்ட கொழுப்பு பொருட்கள், கொழுப்பு உணவுகள் நிறையா இருக்குது. நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்றதையே அது எண்ணெய் பலகாரங்கள், போண்டா, வடை, மிச்சர், இந்த மாதிரி பொருள்லாம் சாப்பிடும் பொழுது அது கொழுப்பு ஜீரணிக்கப்படாமல் இருக்கும் பொழுது சில பேருக்கு நல்லா ஜீரணிச்சிருது. அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் நல்லா இருப்பாங்க, 80 வயசு வரைக்கும் தண்ணி போடுவான், பீடி வீப்பான், நல்லா இருப்பான். அதுக்காக எல்லாருமே அதை பண்ண முடியாது. அது எங்கேயோ அதிசயமான ஜீவன் ஒன்று இருக்கும். அப்படி கொழுப்பு ஜீரணிக்காமல் இருக்கும் பொழுது அது அப்படியே மிதந்துட்டு இது ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கும். ட்ரைக்ளிசரைடு அதிகமானாலும் போய் என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்கும், அதுவும் சுற்றும். நரம்புகள் எங்கேயாவது இதய சிறு நரம்புகளை போகும்பொழுது உள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வரும்போது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நாளடைவில் அடைப்பு ஏற்பட்டுருது. அது எங்கே வேணாலும் அடைப்பு ஏற்படும். ஹார்ட்லேயும் ஏற்படும், வெயின்ஸில் எங்கே வேணாலும் அடைப்பு ஏற்படலாம். அப்போ கொழுப்புணவுகளை தவிர்த்துடணும். அப்புறம் உடம்புலையும் கொழுப்பு அதிகமாகி ரொம்ப பெருத்துரும், உடம்பு கொழுப்பு பெருத்துரும். அப்போது நம்ம கொழுப்பு கட்டுப்படுத்தியே ஆகணும். கொழுப்புணவு தேவை தான். அப்போ தான் மூட்டுக்கள் நல்லா இயங்கும், நடக்க முடியும், எல்லா விஷயம் சரிதான். ஆனாலும் அதை ஒரு அளவோடு இருக்கணும். தன்னுடைய ஜீரணத்துக்கு தகுந்தபடி கொழுப்புணவு சாப்பிடணும். அது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே அளவு இல்லை. ஒவ்வொரு ஜீவனுக்கும் உழைப்பை பொறுத்தும், நடந்துக்கிற முறை பொறுத்தும், தொழிலை பொறுத்தும் தான் கொழுப்பு சாப்பிடணும். அது தான் முடிவு பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்படி ஏதோ ஒரு வகையில் கொழுப்பு அதிகமாகிடுச்சு, கொழுப்பு அடைப்புகள் இருக்குது, டெஸ்ட் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, 250 இருக்குது, ட்ரைக்ளிசரைடு 250 இருக்குது, அப்படிங்கும் போது 150 கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரணும் அப்படின்னா இது நீண்ட காலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை நாங்கள் 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறோம். அது ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால இதை எப்படி சுத்தி பண்ணி எந்தெந்த முறைப்படி ஒன்று சேர்த்தணும், முதல்ல இதில் எந்த 2 பொருளை முதல்ல ஒன்று சேர்த்தணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது சித்த மருத்துவர்களுக்கு தான் தெரியும். சும்மா இன்றைக்கி பெண்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் நெட்டில் இருக்குது. தெரிஞ்சுட்டு அவங்க பாட்டில் நிறைய போட்டு கலந்து காய்ச்சி நம்ம முறையாக ஒரு மருத்துவர் செஞ்சு கொடுக்குற விலையை விட மிக அதிகமான விலைக்கு விற்றுட்ருக்குறாங்க. இதை இன்ஸ்டாகிராமில் பெண்கள் அழகாக பேசும்போது அதை ரசித்து அவங்க அதிக விலை கொடுத்து இந்த நல்ல பொருளை வாங்குறாங்க. அடுத்து அவங்களுக்கு காய்ச்சற முறையாக யாரும் சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை. ஒரு சித்த மருத்துவராக இருந்தால் அதையும் நல்லா படித்த சித்த மருத்துவருக்கு மட்டும்தான் இந்த மருந்தை எப்படி செய்யணும்னு தெரியும். எந்த 2 பொருளை ஒன்று சேர்த்தணும், அதுக்கப்புறம் மற்றது எப்போ சேர்த்தணும், கடைசியாக இந்த பொருளை சேர்த்தணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சும்மா எடுத்து ஒன்றா கலந்தாலாம் மருந்தாக மாறிடாது. அப்படிப்பட்டது தான் இது. அது நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால முறையாக செஞ்சுருக்கிறேன். இது நிறைய பேர் செய்கிறாங்க, சில மருத்துவ நிறுவனங்களும் செய்யுது. மருத்துவ நிறுவனங்கள்லாம் சரியாக செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி வெளியாட்கள்லாம் நிறைய செஞ்சு பூரா ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போட்டு இதை விலை அதிகமாகவும் விற்கிறாங்க. நியாயத்துக்கு எங்களுக்கு இந்த நாங்கள் கொடுக்குற விலைக்கே எங்களுக்கு லாபம் சரியாக இருக்குது. எங்களை விட ஒரு 30-40% அதிக விலைக்கு அவங்க விற்கிறாங்க. அது மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படி இருக்கு, அவங்கெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள், இப்போ ஏவிஎம் ஹெர்பல்ஸ்னால் ஒரு பெரிய கம்பெனி. அது நிறைய கடைகளுக்கு பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம், வாங்கலாம். நீங்கள் மருத்துவர்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் மாதிரி மருத்துவர்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் டாக்டரை வச்சு கொடுக்குறீங்க, இப்படி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான வெளியெல்லாம் யாரும் வாங்காதீங்க. முறையாக தயாரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மென்மையாக சரியாக இருக்காது இயக்கம். இது இஞ்சி, எலுமிச்சை, பூண்டு 3 சம அளவு சாறு எடுக்கணும். ஆப்பிள் வினிகர் ஒரு அதே அளவு, அப்புறம் தேன் 2 மடங்கு ஊற்றி இதை முறைப்படி காய்ச்சணும். காய்ச்சி எந்த ஹீட்டில் தேன் கலக்கணும்னு ஒரு கண்டிப்பாக அதெல்லாம் முறையாக கலந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். விலையும் எங்ககிட்ட நியாயமான விலைக்கு கிடைக்கும். அதனால் இதை குடிக்கும் பொழுது
எந்த இடத்துல கொழுப்படைப்பு இருந்தாலும் சரியாகுது. ஒரு மனிதர் சொன்னார் 2 மாதம் தான் சாப்பிட்டார், 4 பாட்டில் சாப்பிட்டார். நான் 6 பாட்டில் சாப்பிட சொல்லுவேன். 3 மாதம் காலையில் 15 மில்லி, சாயங்காலம் 15 மில்லி, 150 மில்லி வெந்நீருடன் காப்பி மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோட கலந்து குடிக்கணும். குடிக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லா. ஆமாம். அதில் என்ன ஆகுதுன்னா, அப்படி குடிச்சிட்டு வரும் பொழுது 2 மாதத்தில் ஒருத்தருக்கு 4 அடைப்பு நீங்கிருச்சு அப்படின்னு டாக்டர் பெரியசாமி சார்கிட்ட நான் செக் பண்ணேன். நல்லா ஆயிடுச்சுப்பா, என்ன பண்ணேன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறது இல்லை. அவங்க 3 மாதம் சாப்பிடுங்க நல்லாயிருமே வாங்கிக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கூட இது ஒரு பாட்டில் வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே இருக்காங்க ஒரு பயத்தில். நல்லா இருக்காங்க. அதனால் ஜீரணமும் நல்லா ஆகுது. எல்லாமே ஜீரணத்துக்கு தகுந்த பொருள் தான். கொழுப்பும் கரையும், அதே சமயம் ஃபேட்டி லிவரும் இதில் குறையும். ஜீரணத்தன்மையை சக்தியை அதிகப்படுத்தி சாப்பிட்ட பொருளை பூரா நல்லா ஜீரணம் பண்ணி உடம்ப வந்து சத்துள்ள உடம்பாக மாற்றிடும். நம்ம சாப்பிட்றது பூரா சத்தாக மாறிடும். இது மாதிரி பல வேலைகளை செய்கிற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் ஒரு ரகசியம் இருக்குது ஒரு மருந்து செய்கிறதுல. கண்டிப்பாக எல்லாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நாம ஒரு ரகசியத்தை வச்சு தான் இதை செய்கிறோம். அது வந்து ஏன்னா நல்லா இருக்கணும், நம்மளை சந்திக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம பொருள் வாங்குறவங்க ரொம்ப ஆரோக்கியம் அடையணும், அதனால் நமக்கு நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். வெறும் வியாபார பொருளாக செய்கிறது இல்லை, எதுவுமே அப்படி செய்கிறது இல்லை. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த வாங்கிக்கங்க, ஒரிஜினலாக கொடுக்குறேன், நல்லதாக கொடுக்குறேன், அந்த அளவு நாம் நல்லா செஞ்சுருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஆனாலும் நாம் செய்முறையில் இதில் ஒரு ரகசியம் வச்சுருக்கிறோம், முறைப்படி செய்கிறோம். அதனால் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை வாங்கி காலையில் 15 மில்லி, சாயங்காலம் 15 மில்லி, 150 மில்லி வெந்நீரில் ஊற்றி மெதுவாக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொழுப்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும், பித்த சம்பந்தமான பிரச்சனையும் சரியாயிடும், கல்லீரல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் சரியாகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அதிக அமிலத்தன்மை உள்ளவங்க, ஹைப்பர் அசிடிட்டி பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வயிறு எரியும். ஏன்னா அங்கதான் மியூக்கஸ் லேயரே போயிருக்குமே. அதனால மியூக்கஸ் லேயர் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, ஒரு பாட்டில் குடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது. உள்ள இருக்கிறதெல்லாம் அரிச்சிட்டு போய் வெறும் இறைப்பையோட சுவர் தான் தெரியும் அவங்களுக்கு பண்ணும்போது. அவங்களுக்கு எரியும். அவங்கள நாம் என்ன பண்ண சொல்றோம்னா, சாப்பாடு சாப்பிட்டு 15 நிமிஷம் கழிச்சு 10 மில்லி மட்டும் எடுத்து 100 மில்லி வெந்நீரில் கலந்து மெதுவாக குடிச்சோம். அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் கொழுப்பையும் கரைக்கும். சாப்பாடு. ஆமாம். அதனால் பாதுகாப்பாக அப்படி குடிச்சிக்கலாம். இந்த 2 வகையாகவும் இதை குடிக்கலாம். அதனால் இது கொழுப்பு சம்மந்தமான இதய சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். இதய நோய்க்கான மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க உங்கள் டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டு 3 மாதம் கழித்து செக் பண்ணி பாருங்கள், நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த மருந்தும் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நேயர்களே, இருதயம் சார்ந்த ஹார்ட் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும், பிளாக் பிரச்சனைகளும் இது மிக அற்புதமாக வேலை செய்யும். ஃபேட்டி லிவர் டீஜல் அதிகமாக இருக்குது, கம்பல்சரி வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா ஐயா என்ன சொன்னார், நிறைய இன்ஸ்டாகிராமில் பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் நிறைய வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு செய்ய தெரியாமல் செய்கிறாங்க, அதனால் அந்த மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா? அது அனுபவம் தேவை அப்படின்றத இந்த இடத்துல அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, அதாவது ஹார்ட் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை கம்பல்சரி ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மீண்டும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.